தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் அங்குள்ள முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடைக்கானலில் காணப்படுகிறது? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது இந்த தொடர் விடுமுறையை தொடர்ந்து கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் பாஸ் பெற்று அவர்கள் வருகிறார்கள். கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களான இந்த மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் தான் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பார்ப்பார்கள். தற்போது இந்த வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளுமே தற்போது முடக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனத்திலிருந்து இறங்கி நடந்தே இது போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் போதிய காவலர்கள் சரியான இடத்தில் நிறுத்தப்படாததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.